Praise God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த முகநூல் வழியாக உங்கள் வீடுகளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இது ஓய்வு நாளில் நம்ம வீடுகளிலிருந்து கர்த்தரை ஹோசனா ரிவைவல் சர்ச் சார்பாக இணைந்து நாம் ஆராதிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் ஆயத்தமாக இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து மீதம் இருக்கிற ஒரு மணி நேரம் தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த காலங்களிலும் நம்ம அதில் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே நீங்கள் உங்கள் வீடுகளில் ஆயத்தமாக இருங்க. இந்த லாக்டவுனில் இருந்தாலும் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் போதுமான தெய்வனாக இருக்கிறார். எனவே நீங்களும் நாங்களும் எல்லாரும் இணைந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்னோடு கூட என்னுடைய மனைவி பியூலா தினேஷ் இருக்கிறாங்க. இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உற்சாகமாக ஆராதிங்க, கரங்களை தட்டி ஆராதிங்க, சந்தோஷமா ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடம் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். tu
விடுதலுக்காக நன்றி சொல்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் தாம் இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஆங்காங்கே இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையினால் அபிஷேகத்தினாலே தொடர்புபடியாக மத்தியில் இருக்கிற பாஸ்டர்மா யுவராஜ் அவங்க ஜெபிப்பாங்க. எல்லா தலைகளை வணங்கி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவரே வீடுகளிலே அமர்ந்து இன்னும் ஆண்டவரே அப்பா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து தகப்பனே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என் தேவனில் இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு உடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே அப்பா உம்மை பாடி துதிக்க ராஜா உமக்கு ஆராதனை செய்ய உம்மை தொழுது கொள்ள உடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்துங்க அப்பா. எங்களை ஆண்டவரே அப்பா இன்னும் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சீர் பொருந்த வேண்டிய காரியங்களை எங்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆவியானவரே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா எங்களை கண்டித்து உணர்த்துகிறவர் ஆண்டவரே அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசி தகப்பனே அப்பா எங்கள் ஆண்டவரே கண்ணீரை துடைக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய காயங்களை ஆற்றுகிற தேவ நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீர் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா உம்மை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல அப்பா ஆண்டவரே நீர் தேவன் என்று நம்பி அப்பா நீர் உண்மையான தெய்வம் என்று நம்பி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் என் தேவன் நீர் இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க அப்பா. உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். என்னோடு கூட இணைந்து இந்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி பாடுங்க. இந்த நாள் வர ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். வீடுகள் இருந்தாலும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்று வேத வசனம் புலம்பல்ல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த காலைகளில நம்ம இணைந்து ஆராதிக்க போகிறோம். கிருபையால் நான் நிலைநிற்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி வீடுகளில் இருக்கிறவங்க கூட என்னோடு கூட இணைந்து பாடலாமா? எஸ் எஸ் க்ளோரி. கிருபை
விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள் வரை நம்மை தாங்கி வந்திருக்கிறவருடைய கிருபை அவர் நித்தியமாய் நம்மை நடத்துவதற்கும் அது போதுமானதாக இருக்கிறது. எனவே இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, மலைகள் விலகலாமா, பர்வதங்கள் பெயரலாமா, ஆனாலும் அவருடைய கிருபை என்றென்றைக்கு மாறாதாம். ஆமென். அதனாலதான் தாவீது அழகாய் சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கிலும் நம்முடைய கிருபை மேலானது. ஏன் அவன் ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது? நம்ம வாழ்கிற இந்த ஜீவன் கூட ஒரு நாள் பிரிந்து விடும். ஆனால் நம்மோடு கூட இருக்கிற அந்த கிருபை பாத்தீங்களா, நம்ம மரித்த பிறகு கூட அந்த கிருபை இருக்கிறதுனாலதான் ஆகாய மண்டலத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து இறங்கி வரும்போது, அவர் வானத்தில் ஒரு எக்கால சத்தம் கேட்கும் போது அந்த கிருபை நம்ம திரும்ப உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இழந்த ஜீவன் போனாலும் நம்மோடு கூட அந்த கிருபை இருக்கிறதுனாலதான் அவருடைய மத்திய வானத்தினுடைய எக்கால சத்தத்தை நம்ம கேட்கும் போது அந்த கிருபை திரும்ப நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை மேலானது. ஆமென். இந்த காலையில ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்திருக்கிற நீங்கள் நானும் இணைந்து இன்னொரு பாடலை கூட நம்ம பாட போகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி யாருக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நம்மை நடத்துகிற தேவன் அவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்களா? இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த நெருக்கடியான தேசம், நெருக்கடியான உலகம், நெருக்கடியான சூழ்நிலைகள் மத்தியில் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாகிய நமக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தம்மை தேடுகிறவராக இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாரா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் உதவி செய்கிற நல்லவராக இருக்கிறார். அந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து பாடலாமா? நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து என்னை நடத்துவார் ஆண்டவரே, என்னோடு இருந்து என்னை ஆதரித்து தினமும் எனக்கு உதவி செய்கிற தேவன் நீர் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து பாடலாம். கரங்களை தட்டி பாடலாமா? நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். என்னோடு இருந்து ஆதரித்து
நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்வார், பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். சேர்ந்து சொல்லலாம். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார், என்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார், என்னோடு இருந்து
தங்களுடைய செல்வங்களை நம்பின அநேக ஜனங்கள், தங்களுடைய பலத்தை நம்பின அநேக ஜனங்கள் இந்த நாளில் உயிரோடு இல்லை. தங்களுடைய தாங்கள் வல்லரசுகள் என்று சொல்லி இந்த நாடுகள் இந்த நாட்களில் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் போதுமானவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவரை நீங்க நம்பினபடினால ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் உறுதியாய் பற்றி கொண்ட நம்பிக்கை, உங்களுடைய பாதத்தை உறுதியாய் நான் பற்றி கொண்டபடினால் அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொண்டு வந்திருக்கிறாராம். இந்த கடைசி சரணத்தை என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? ரதங்களை நம்பின மனிதர்கள், ரதங்கள்னா தங்களுடைய திறமைகளை, தாளந்துகளை, தங்களுடைய செல்வங்களை, தங்களுடைய பலன்களை, தங்களுடைய என்னால செல்வத்தை, என்னுடைய ஜாதிகளை, இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். இதை நம்பின ஜனங்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனா கர்த்தரை நம்பின நம்மளை இன்னைக்கு கர்த்தர் ஜீவனோடு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லி என்னோடு கூட மீண்டுமாக இந்த கடைசி சரணத்தை என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? Oh yes, thank you Holy Spirit. ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள். ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள். தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம். தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம். நிமிர்ந்து நின்றிடுவோம். நெருக்கடி வேளையில் பலியளித்து பாதுகாத்து நடத்திடுவார். என்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். விசுவாசத்தோட நம்பிக்கையோடு சொல்லுங்க. நெருக்கடி வேளையில் பலியளித்து பாதுகாத்து நடத்திடுவார். என்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். தினமும் உதவிடுவார். தினமும் நடத்திடுவார். தினமும் நடத்திடுவார். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவன் அவர். இந்த காலைகளில் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாருமாய் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த காலைகளில் தேவனுடைய பிரசன்னம் நம்ம நிறைத்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு உங்க வீடுகளில் இருக்கிற நீங்க தயவு செய்து சும்மா இருக்காம நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் என்னை நடத்தினீங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களிலும் என்னோடு கூட இருந்தீங்க. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் உம்முடைய கிருபையால் என்னை நடத்தி காட்டுவேன். நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொன்னேன். யாவருக்கு தெரிந்த பல்லவிதான் எல்லாரும் இணைந்து பாட போகிறோம். அப்படியே உங்கள் வீடுகளில் முழங்கால் படிக்க முடிந்தவங்க முழங்கால் படிட்டு கண்களை மூடி கர்த்தரை நாம் அப்படியே ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த கால்களில் நம்முடைய வீடுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த கால்களில் நம்முடைய பிரசன்னம் ஆண்டுடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாட்களிலும் என்னை கிருபையினால் என்னை நடத்திடுவேன். நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்துமா, நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து Thank you, Holy Spirit. எல்லாரும் கண்களை மூடி ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிறேன்.
நேசத்தின் ஆழமதே என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே பெருகிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ பெருகிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிறேன் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை உம்மை மனதுடன் சதம் உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் உம்மை உம்மை மனதுடன் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னை கொடுத்து நான் நேசித்தோர் இருக்கையிலே பெற்ற என் தாயும் தள்ளுகையில் என்னை கொடுத்து நான் நேசித்தோர் இருக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தி என் செல்லப் பெயரை நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தி என் செல்லப் பெயரை வருத்தி மடவாக உம் நாம மகிமைக்காக வருத்தி மடவாக உம் நாம மகிமைக்காக சென்று நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிறேன் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிறேன் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை
பரிசுத்தரே எழுப்புதல் விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமும் மாணவரே அல்பாவும் மேகாவும் மாணவரே ஆதியும் அந்தமும் மாணவரே அல்பாவும் மேகாவும் மாணவரே ஆராதனை உமக்கு எல்லாரும் ஆராதனை உமக்கு ஆராதனை இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை Alleluia, ஆராதனை உமக்கே. Alleluia, Alleluia, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி இன்னொரு விசை. ஆராதனை, ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறீர். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறீர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா.
தேற்றும் தெய்வமே யாரை எல்லாருமாய் வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் வெற்றா அனகூட்டும் ஐயா அபிஷேகநாதரே
இசையா ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வீடுகளில் ஆராதிங்க தெய்வ பிரசன்னம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இந்த ஏழை கூப்பிட்டார். கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவன் நீங்களாக்கி மீட்டு விட்டார் என்று வேத வசனம் சொல்கிறார்கள். இந்த காலைகளில் உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை நோக்கி பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்த்திருக்கிறோம். அப்பாவுடைய கரத்தை அல்ல, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்திருக்கிறோம். நீங்க எதையாவது தருவீங்கன்னு நாங்கள் உங்களை பார்க்கலப்பா. உங்க கண்கள்ல பார்க்கிற அந்த நேச பார்வைக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். உங்க முகத்துல காணப்படுகிற அந்த இதய பாரத்தை பார்க்கும்படியாக உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலைகளில் ஆண்டவரே, உங்கள் முகத்தை பார்த்து நாங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. இந்த காலைகளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அடுத்தது என்ன செய்வோமோ என்று கலங்கி போய் ஆண்டவரே, ஒரு சிலர் தங்களுடைய வீடுகளில் அழுது கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே, சீக்கிரமாக என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்று பயந்து போயிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த காலையில் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையில நீர் இறங்கி கிரியை செய்கிறார். ஓ ஹalleluya. அந்த தீர்க்கனுடைய மனைவி ஆண்டவரே, தன்னுடைய கணவன் இறந்ததுனால கடனை அடைக்க முடியாதபடி தன்னுடைய மகனை வைத்துக் கொண்டு அழுது புலம்பின போது உடைய தீர்க்கனை அனுப்பி கர்த்தர் எண்ணெயை கொடுத்து ஆசீர்வதித்து கடன்களை அடைக்க செய்தவர். அடுத்த சூழ்நிலை எப்படி இருக்குமோ என்று கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளாக உடைய தூதர்கள் இறங்கி வருவார்களாக. உடைய பணிவிடையின் ஆவிகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக இறங்கி வருவதாக. அவர்களை ஆற்றுகிற தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கி வருவதாக. நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லுகிற தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளாக இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதுவரை ஏங்கினவர், இதுவரை சுமந்தவர், இதுவரை தப்புவித்தவர், இனியும் நீ நல்ல எபினேசராய் இருந்து நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் ஒவ்வொரு குடும்பங்களுடைய ஆண்டவரே பாரங்களை எடுத்து போடுவீராக. உடைய பிரசன்னம் ஆராதித்து இந்த வேளையில் தானே கடந்து வந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய மகிமையின் மேகம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் இறங்கி வந்திருக்கிறதற்காய் நன்றி இயேசு சுவாமி. அப்பா, அவருடைய தயவு, உடைய இரக்கம் உம்மை நம்பி இருக்கிறார்கள், உம்மை நோக்கி பார்த்திருக்கிறார்கள். அவர்களை வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே, அழைத்த தேவனில் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. இந்த காலையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, அந்த பஞ்ச காலத்தில் தானே ஈசாக்கு விதை விதைத்த அந்த பஞ்ச காலத்தில் தானே 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான என்ற வார்த்தையின்படி இந்த காலையில பஞ்ச காலத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள இன்றைக்கு ஆராதனைங்கிற விதைக, கண்ணீர்ங்கிற விதைக உம்முடைய பாதத்திலே போட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு விருத்தி அடைவார்களாக. ஒவ்வொரு ஊழியனாய் நான் இந்த வார்த்தையை ப்ராஃபஸை பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை விதைக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவர் விருத்தி அடைவார்களாக. இந்த பஞ்ச காலத்தில் விருத்தியை பேசுகிறேன், எக்ஸ்பான்ஷனை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் பெருக்கத்தை பேசுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் பெருக்கம் உண்டாவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக, கிறிஸ்து இயேசுவின் கிருபையினாலே மகிமையினாலே குறைவுகள் நிறைவாவதாக. ஆண்டவரே, ரெகோவத் தொடங்கட்டும். இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஈசாக்கின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, நீ பெருகவும் நாங்கள் சுருங்க வேண்டும். சகல துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya.
சொல்லுங்க ஹalleluya. கர்த்தரை ஆராதித்திருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்துல விதை விதைத்தானா? பஞ்ச காலம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. அந்த பஞ்ச காலத்துல நீங்கள் விதை விதைக்கும் போது கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஈசாக்கு சோர்ந்து போலங்க, பஞ்சம் வந்துடுச்சே, தன்னுடைய தகப்பன் இறந்துட்டானே, தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று சொல்லி அவன் கலங்கல. அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட ஆண்டவர்களுடைய பாதத்திலே காத்திருந்தான். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருந்தான். விதைக்க தொடங்கினான். ஆமென் சொல்லுங்களேன். விதைக்க தொடங்கின போது விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த காலையில நான் செபிக்கும் போது அதை தான் நான் உணர்ந்தேன். உங்கள் குடும்பங்களில் இப்பொழுது ஒருவேளை பஞ்சங்கள் இருக்கலாம், வறுமைகள் இருக்கலாம், தரித்திரங்கள் இருக்கலாம், சம்பாத்தியங்கள் இல்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். அந்த ஆண்டவர் சொல்றார், இந்த காலைகளில நீ வர வர விருத்தி அடைவாய். தாவீதை போல, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல தேசம் எங்கிலும் பஞ்சம் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காலையில நீ ஆராதித்து இருக்கிறபடினால, நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பாதத்திலே காத்திருந்தபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வர வர விருத்தி அடைந்து ஓ ஹalleluya நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக சொன்ன ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம். ஏசாயா 60ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். Praise God. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹalleluya. இந்த காலையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரெண்டு விதமான ஜனங்கள், ரெண்டு விதமான கேடரை கர்த்தர் பிரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று இருள், இரண்டாவது காரிருள். இது இரண்டும் பூமியை நிரப்பலாம், ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மேலோ இது இரண்டும் வர முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உலகத்தின் ஜனங்களுக்கு ரெண்டு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று இருளான காரியங்கள், அதற்கு மேலாக காரிருள் சூழ்ந்திருக்கிற தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் இருளும் காரிருளும் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த காலைகளில உங்கள் குடும்பங்கள்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் மேல நான் உதித்திருக்கிறேன், உங்கள் மேல இரண்டாவது என்னுடைய மகிமை காணப்பட போகிறது. ஹalleluya. நீங்கள் யோசிக்கலாம், அது எப்படி நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நபரை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதுல 1வது வசனத்திலிருந்து சில வசனங்கள், அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் பிறகு வீட்டில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நோவா என்கிறதான ஒரு நபரை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. தேசம் எங்கிலும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை ஜனங்கள் செய்து கொண்டிருந்தார்களா? தேசம் எங்கிலும் அருவருப்பான கிரியைகளை தேசம் முழுவதும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதை நான் இந்த காலையில 62ல நான் சொன்னேன். ஏசாயா 62ல இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனால் உங்கள் மேல கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அது என்ன கிருபை? உங்கள் மேல இருள் மூட முடியாது, உங்கள் மேல இந்த நோய்களின் ஆதிக்கங்கள் வர முடியாது, உங்கள் மேல இந்த பஞ்சங்களின் ஆதிக்கங்கள் வர முடியாது. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? வேத வசனம் சொல்லுகிறது, நோவா வாழ்ந்த காலத்திலே ஜனங்கள் அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே, ஜனங்களை கர்த்தர் அழிக்க தீர்மானித்திருந்த அந்த நேரத்தில் தானே கர்த்தர் நோவாவுக்கு கிருபை கிடைக்க செய்தது உண்மையானால், இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு என் கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது, உங்களுக்கு என் கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த கிருபையை கொடுக்கிறார்? எல்லா ஜனங்களும் பாவத்திலும், வேசித்தனத்திலும், அக்கிரமத்திலும், கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களிலும், பாவத்திலும், துன்மார்க்கமான காரியங்களிலும் நோவா வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த போதும் கூட வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மிக அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. Oh hallelujah, praise God, praise God. Oh thank you Holy Spirit.
அந்த வார்த்தைகளோட வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த காலத்தில் தானே, எந்த காலத்தில் தெரியுமா? ஜனங்கள் அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில் தானே, தேவ ஜனங்கள் தவறான காரியங்களில் ஈடுபட்டிருந்த அந்த நாட்களில் தானே 9வது வசனம் சொல்லுகிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ஒரு அல்லேலூயா பிரைஸ் காட். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த காலத்துல இருளாய் இருந்த அந்த காலத்துல, மாத்தி சொல்றேன், ஜனங்கள் அக்கிரமத்துல பாவத்துல தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருந்த அந்த காலத்துல, அதைத்தான் நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? ஒரு 5 காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். தேசமெங்கிலும் இருள் மூடினது, தேசமெங்கிலும் காரில் சூழ்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை நோவாவின் மேலே காணப்பட்டது. நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்க என்ன காரணம்? வேத வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்திலே வாழ்ந்த அந்த நாட்களிலே, ஹalleluya, அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகம் முழுவதும் அக்கிரமத்தில் வாழ்ந்த அந்த நாட்களிலே, உலகம் முழுவதும் வேசித்தனத்தில் விபச்சாரத்திலும் வாழ்ந்த அந்த நாட்களிலே, தேசம் முழுவதும் குடியிலே வெறியிலே கொள்ளை நோயிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே, தேசம் முழுவதும் கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே, தேவனுக்கு விரோதமான பாவங்கள் பெருகி இருந்த அந்த நாட்களிலே, நோவா தன்னை நீதிமானாய் பாதுகாத்துக் கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு அநீதியை சொல்லியிருக்கவே இல்லைங்க. அவன் தேவனுடைய பாதத்தில் முதல் காரியம், ஏன் தேவனுடைய பார்வையில கண்கள்ல கிருபை கிடைத்தது? முதல் காரியம் அந்த வசனம் சொல்லுகிறது, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானாய் இருந்தான். அநேக சூழ்நிலையை யோசிக்கிறோம். என் கூட இருக்கிற எல்லா நண்பர்களும் அநியாயத்தை நான் செய்யும் போது, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கும் போது, நான் மாத்திரம் எப்படிங்க வாங்காம இருக்க முடியும்னு அநேக ஆபீசர் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நீ நீதிமானாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாவத்திற்கு விலகி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தானியேலும் அவருடைய நண்பர்களும் பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாய் போகப்பட்ட போது கூட ராஜ போஜனத்தை அவர்கள் விரும்பாதபடி அவைகளை விலக்கி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு தன்னை விலக்கி தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டதனால தேவன் தானியேலும் அவருடைய நண்பர்களையும் ஆசீர்வதித்து தேசத்திற்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாற்றினார். என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் சூழ்நிலைகளை காரணம் காட்டி பாவத்தில் விழுந்து விடாதே. சூழ்நிலைகளை காரணம் காட்டி துன்மார்க்கமான ஜீவியம் வாழாதே. தேசமெங்கிலும் இருள் இருக்கலாம், தேசமெங்கிலும் காரியங்கள் சூழ்ந்து இருக்கலாம், தேசமெங்கிலும் பாவம் பெருகி இருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஏன் தெரியுமா? அவன் நீதிமானாய் தன்னை பாதுகாத்துக் கொண்டார். தன்னை துன்மார்க்கத்திற்கு தன்னை விலக்கி பாதுகாத்துக் கொண்டார். அக்கிரமத்திற்கு தன்னை விலக்கி பாதுகாத்துக் கொண்டார். கர்த்தர் வெறும் அருவருக்கிறதான காரியங்களுக்கு தன்னை விலக்கி பாதுகாத்துக் கொண்டார். இன்னைக்கு காலையில கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டுமா? முதல் காரியம், உங்களை நீதிமானாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சூழ்நிலைகளை காரணம் காட்டாத, வேலை ஸ்தலங்களை காரணம் காட்டாத, இருக்கிற நண்பர்களை காரணம் காட்டாத. இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது எல்லாம், ஓ ஹalleluya, தன்னுடைய பாதத்திலே அமர்ந்து கண்ணீர் வடிக்கிற நீதிமானை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். 10 நீதிமான்கள் இருப்பார்கள், அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் இந்த காலையில் நீதிமான்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். தேசமே காரிருள் இருந்தாலும் நீ ஒரு நீதிமானாய் இருப்பாயானால் இந்த தேசத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், அவன் உத்தமனாய் இருந்தான். ஹalleluya, உத்தமனாய் இருந்தான். அவன் நீதிமானாய் இருந்தது மாத்திரமல்ல, ஒரு வித்தியாசமானவன். ஆங்கில வேதாகமத்தில் நான் படிக்கும் போது அதை யோசித்தேன். அவன் தன்னை ஒரு யூனிக் பர்சனாக, தன்னை வேறுபடுத்திக் கொண்டவனாக காண்பித்துக் கொண்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உத்தமனாய் இருந்த காரியங்களை சரியா நடக்கிறது மாத்திரமல்ல, தான் ஒரு வித்தியாசமானவனாய் நடந்து கொண்டான். வித்தியாசமான அவங்க நடக்கிறதுக்கு வேற மாதிரி இல்லைங்க. அவர்கள் எல்லாரும் பாவத்துல நடந்து கொண்டிருக்கும் போது தான் மாத்திரம் பரிசுத்தத்திற்காய் வைராக்கியமாய் நின்றான். தான் மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற வைராக்கியமாய் வாழ்ந்தான். இப்படியாய் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான் என்று வேத வசனம் சொல்கிறது. நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள்? உலகம் முழுவதும் ஜெபிக்காமல் வாழலாம், வேதத்தை தியானிக்காமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் தங்களுடைய மனமோன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நோவாவுக்கு கிருபை கிடைத்ததுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவன் தன்னை உத்தமனாய் பாதுகாத்துக் கொண்டான். கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்கள் தேவை.
தேவை. வருகையில கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? அவர் எப்படியாய் அற்புதங்களை செய்தவர், பிசாசுகளை துரத்தவர்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர்களை கூட கைவிடுவாராம். ஆனால் அவர் வரும்போது எதிர்பார்க்கிற ஒரு குணம் என்ன தெரியுமா? உண்மை உத்தமமாய் இருக்கிற ஊழியனாய் கர்த்தர் நம்மை நிறுத்த பார்க்கிறார். இந்த காலையில் நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? கர்த்தர் எதிர்பார்க்கிற உத்தமம் உங்களிடத்தில் காணப்படுகிறதா? உலகத்தோடு ஒத்து வாழுகிற வாழ்க்கை வாழ்கிறீர்களா, அல்லது தேவனுக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா என்பதை நாம் இந்த காலையில் ஆராய்ந்து பார்ப்போம். முதல் காரியம் வேத வசனம் சொல்கிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க. வாழ்ந்த அந்த நாட்களில் சூழ்நிலைகள் எப்படி இருந்த போது, அக்கிரமங்கள் நிறைந்திருந்த நாட்களிலும் தன்னை நீதிமானாய் பாதுகாத்துக் கொண்டார். இரண்டாவது, தன்னை உத்தமனாய் பாதுகாத்துக் கொண்டார். மூன்றாவது காரியம் அதே வசனத்தோட தொடர்ச்சி சொல்லுது, நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஹalleluya, சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்றானா? walk with God என்று வேத வசனம் சொல்கிறது. தேவனோடு நடந்து கொண்டிருந்தானா? என் அன்பு தேவ பிள்ளையே, உலகம் போகிற போக்கை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உலகம் செய்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த லாக்டவுன் நல்ல நாட்களில் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இது தேவன் அனுமதித்தாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நேரிட முடியாது. ஆனாலும் எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக அழுது புலம்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லல. எனவே இந்த லாக்டவுன்ல கூட இந்த ஊரடங்கு நாட்கள்ல நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற நாட்களாய் நாம் மாற்றிக்கொள்வோமானால் கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது காரியம், அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். எந்த சூழ்நிலையில உலகமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரம் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். ஹalleluya, தனிமைப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தனிமை குவாரண்டைன் அப்படிங்கிற இந்த நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோமா? இது ஒருவேளை வியாதினால தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா நோவா தன்னை தனிமைக்கு உட்படுத்தி கொண்டான். அது எப்படி? உலக ஜனங்கள் தங்களுடைய மனம் போன போக்கில தங்களுக்கு பிடித்தமானவர்களோடு, தங்களுக்கு பிடித்தமான தொழிலோடு, பிடித்தமான நபர்களோடு நடந்து கொண்டிருந்த போது நோவா மட்டும் வேறுபட்டவனாக தேவனோடு நடக்கிறவனாய் காணப்பட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலையில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறீர்கள்? உலகத்தின் பிரச்சனைகளின் மத்தியில, தேசங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் மத்தியில நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க மூன்றாவது காரியம், அவன் தேவனோடு உறவாடுகிறவன், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். இரவும் பகலும் சமயம் கிடைக்கும் போது நான் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் காணப்பட்டான். நீங்கள் இந்த நாட்களை எப்படி பயன்படுத்துறீங்க? இதற்கு முன்பதாக எப்படி பயன்படுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல நாளிலாகிலோ, இந்த நல்ல நாளிலாகிலோ ஒரு சமாதானத்துக்கு ஏற்றவர்களை சிந்தித்தால் நலமாய் இருக்கும் என்று எருசலேமை பார்த்து கதறின கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கதறிக் கொண்டிருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளிலாகிலும் என்னோடு கூட உறவை புதுப்பிப்பாயா? ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த உறவை திரும்ப சஞ்சரிக்கிற அந்த உறவை உன்னோடு கூட துவக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நோவாவுக்கு கிருபை கிடைத்ததற்கு காரணம், ஆதாமும் ஏவாளும் இழந்த உறவை இவன் புதுப்பிக்கிறவனாய், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்படு, கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கும். மூன்றாவது காரியம், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டான். நான்காவது காரியம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். ஹalleluya. 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென் சொல்லுங்க. நான்காவது காரியம், அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய், தேவன் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே செய்து முடிக்கிறவனாய் காணப்பட்டான். நினைச்சு பாருங்களேன், தேசம் முழுவதும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. தேசம் முழுவதும் கர்த்தரை யாருன்னே அவர்களுக்கு தெரியாது. இவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். தேவன் மாத்திரம் இவனோடு பேசி இவன் சஞ்சரிக்கிறவனாய் இருந்ததுனால தேவன் இவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து தேசத்தை அழிக்க போகிறேன், தண்ணீரினால தேசத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னான். இந்த பேழையை உண்டு பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் அவன் செய்யும் போது நினைத்து பாருங்க, அதுதான் முதல் பேழைங்கிறது ஒரு கப்பல் போல ஒரு மிகப்பெரிய போட்டை கட்ட செய்ய சொன்னாரு. அதற்குள்ள ஜீவராசிகளையும் அவருடைய குடும்பத்தையும் நோவாவும் அவனோடு கூட சேர்ந்த பிள்ளைகளையும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளையும் மாத்திரம் உள்ளே செல்லும்படியாக, ஏன்னா அவர் நீதிமானாய் தேவனோட அந்த காரியங்களை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்படிப்பட்டதான் ஒரு பேழையை செய்ய சொல்லும் போது இவன் யோசிக்க கூட இல்லை, இது எப்படி சாத்தியம்? தேசம் முழுவதும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, நான் மாத்திரம் கர்த்தரோடு இருக்கிறேங்கிறதுனால கர்த்தர்
எனக்காக ஒரு மனுஷனுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்வார் அவன் சந்தேகப்படல. ஹalleluya. இரண்டாவது காரியம், சந்தேகப்பட்டது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்லின உடனே அந்த சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக இருந்த போதும் கூட அவன் பேழையை ஆயத்தப்படுத்தினான். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியம். எல்லா ஜனங்களும் நான் விசுவாசிக்கிறேன் அவன் பேழையை செய்யும் போது சொல்லியிருப்பான், இதோ பாரியா, ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை அழிக்க போறாரு, நீ செய்கிற அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்புன்னு சொல்லி இந்த பேழைக்குள்ள நீ வந்துட்டீங்கன்னா உன்னை கர்த்தர் பாதுகாப்பாருன்னு சொல்லி அவன் அந்த வழியாய் போகிற வருகிற ஒவ்வொரு இடத்துல சொல்லி இருப்பான். ஆனா நான் விசுவாசிக்கிறேங்க அவங்க கடைசி வரலும் அதை நம்பாதனாலதான் ஒருவரும் அந்த பேழைக்குள்ள வரல. இந்த காலையில ஆனாலும் அத்தனை பாரத்தோடு அத்தனை வைராக்கியத்தோடு கர்த்தர் சொன்னாரே என்ற ஒரே காரணத்தோடு இன்னும் நான் மாத்தி கூட சொல்றேன், அந்த நோவா செய்யறத பார்த்து அநேக கேள்விகளை செய்திருப்பாங்க. என்ன ஆண்டவர் போய் தேசத்தை அழிக்க போறாரா? அழிக்க போறாருன்னா ஏன் இப்படி தேசத்தை அழிப்பாருன்னா எதற்காக என்ன உருவாக்கணும்? இன்னைக்கு கூட கிருபையின் உபதேசம் சொல்லுகிற அநேக ஜனங்கள் கர்த்தர் அழிக்கணும்னா ஏன் நம்மளை உருவாக்கணும்னு சொல்றாங்க. அழிப்பதற்காக கர்த்தர் உண்மையா நம்மளை உருவாக்கல, நம்முடைய ஆத்துமாவை இன்றைக்கு பாதுகாப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை இன்றும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆத்துமாக்கள் அழியாமல் பாதுகாக்கிறது தேவனுடைய கிருபை. இந்த காலையில வேத வசனம் சொல்லுகிறது, நோவா ஒருவேளை அவன் அந்த பேழையை ஆயத்தம் பண்ணும்போது அநேக வாலிப பிள்ளைகள் கேலி செய்திருப்பார்கள். ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் அழிக்க மாட்டான்னு சொல்லி ஏமாத்தி இருப்பாங்க. அவன் அற்பமா எண்ணிருப்பாங்க, அவன் ஒரு பைத்தியக்காரனை போல பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு உலகங்கள் அப்படிதான் பார்க்குதா? கவலைப்படாத. ஆனா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஜனமாய் நீ மாறிவிடு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ நான் கீழ்ப்படியாமல் போய்விடக் கூடாது, ஆண்டவரே எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவனாய் பயந்திருக்கிறவனாய் நீ சொல்லுகிறதை செய்கிறவனாய் நான் காணப்படுவேன் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு கிருபையை கொடுப்பார். ஐந்தாவது காரியம் வசனம் சொல்லுகிறது, 7வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஜலப்பிரளயம் வந்தபோது அவன் குமாரரும் அவன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஹalleluya. ஐந்தாவது காரியம், தேவனுடைய பாதுகாப்பிற்குள்ள பேழைக்குள்ள நோவா இருந்ததனால தேவன் அவனுடைய கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. மாத்தி சொல்றேன், தேவனுடைய அடைக்கலத்திற்குள்ளேயே எப்பொழுதும் இருந்தவன். இந்த பேழைக்குள்ள மாத்திரம் இல்ல, அவன் எப்பொழுதும் உத்தமனாய் இருந்ததுனால, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருந்ததுனால, கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள. நான் மாத்தி சொல்லட்டுமா? ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், தேவனுடைய பாதுகாப்புன்னா என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபைகளில் நிலைத்திருங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பனுக்கு கீழே அடங்கிருங்க, அதுதான் சரியான வேலை. அங்கு வைத்துதான் உன்னை பாதுகாக்க விரும்புகிறார், அங்கு வைத்துதான் உன்னை போஷிக்க விரும்புகிறார், அங்கு வைத்துதான் உன்னை காயங்களை கட்ட விரும்புகிறார், அங்கு வைத்துதான் உன்னை உருவாக்க விரும்புகிறார். நீங்களும் அந்த பேழையை விட்டு விலகி இருப்பீர்களானால் நாமும் ஜலப்பிரளயத்தில் அழிந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். பேழைக்குள் இருந்ததனால நோவா காப்பாற்றப்பட்டார். பேழைக்குள் இருந்ததனால அவனுடைய பாதுகாப்புக்குள்ள அரணுக்குள்ள இருந்ததனால அவன் பாதுகாக்கப்பட்டான். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐந்தாவது காரியம், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததற்கு அடையாளம் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சபை. சபை ஒரு பேழையை போல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபைகள் ஒரு பேழையை போல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வருகையிலே இந்த தேசம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இந்த பேழையாகிய சபைக்குள்ளே நீங்கள் வந்து விடுவீர்களானால் உங்களை மேய்ப்பதற்கான மேய்ப்பர்கள் உங்களை கவனமாய் நடத்துவார்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களை குறித்து விசாரிப்பதற்காக ஜனங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பேழையில் இருக்கிற வரை உனக்கு பாதுகாப்பு, அந்த பேழையில் இருக்கிற வரை உன்னுடைய ஜீவன் தப்பும், உன்னுடைய ஆத்துமா பாதுகாக்கப்படும். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த 5 காரியங்கள் தேவனுடைய நோவாவுடைய வாழ்க்கையில காணப்பட்டதனால கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது. முதல் காரியம், அவன் தன் காலத்தில் வாழ்ந்த அந்த சூழ்நிலைகளில் மத்தியிலே தேசமெங்கும் இருள் இருந்தது, தேசமெங்கும் துன்மார்க்கமாய் திரிந்து கொண்டிருந்தார்கள். விபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் திருட்டினாலும் களவினாலும் இப்படியாய் வாழ்ந்து துன்மார்க்கமாய் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மத்தியிலே நோவா உத்தமனாய் நீதிமானாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் தேவன் சொல்லுகிறதை செய்கிறவனாய் தேவனோடு கூட பேழையில் இருக்கிறவனாய் காணப்பட்டார். அதனால கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என் அன்பு தேவ பிள்ளைங்க, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? கடைசி நாட்களை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36, 37, 38, 39 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36 இருந்து 39 வரை வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 24:36 வசனத்திலிருந்து. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். ஆமென். இந்த கடைசி நாட்கள் என்பதற்கான அடையாளம் என்ன? கடைசி நாட்கள்ல நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்குமா? நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? ஜனங்கள் தங்கள் மனம் போன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்கள் விருப்பம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் தானே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென். இந்த நாட்கள் நிறைய பேர் கேட்கிறாங்க, ஐயா இதுதான் வருகை கிடையாதுமா? அநேக புறஜாதி ஜனங்கள் கூட மற்ற மதத்தினர் கூட இந்த நாட்களை கேட்கிற ஒரு கேள்வி, அவ்வளவுதானா, இனி உலகம் அழிஞ்சிடுமா, இனி உலகத்தோட முடிவு சம்பவிக்க போகிறதா என்று அநேகர் கேட்கிறார். உண்மைதான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேதத்தின் படி சொல்லுகிறது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று வேத வசனத்துல தம்முடைய சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கேட்கும் போது அவர்கள் சொன்னார், ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவுல என்ன நடக்குமா? நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும். அது எப்படி? ஜனங்கள் எப்படி துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, தேவன் அருவருக்கிற வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் மனம் போன போக்கில அவர்கள் விருப்பம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். இந்த நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அநேக கேட்கிற ஒரு கேள்வி, இயேசு வந்துருவாருங்களா? ஐயா சீக்கிரம் இப்ப வந்துட்டாரு, வருக ரொம்ப சமீபமா இருக்கிறத நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அல்லது உலகம் அழிய போகுதுன்னு நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நேற்று தினத்துல கூட நியூஸ்ல ஒரு நியூஸ்ல நான் கேட்டேன், வசனம் சொல்லுகிறது, நியூஸ்ல நான் கேட்டேன், பிரைஸ் காட், ஹalleluya, சீனா ஒரு வாரை தொடங்கிடுச்சுன்னு சொல்லி அநேகர் சொல்கிறத நான் கேட்டேன். அப்படியானால் இது எப்படி வேணா போகட்டும், ஆனா யுத்தங்களின் செய்திகளை நீங்க கேள்விப்பட்டாலும் பயப்படாதீங்க. உங்க கண்கள்ல, கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைக்கும். ஹalleluya. வேத வசனம் சொல்லுகிறது, எப்படி வேணாலும் போனாலும் உலகத்துல அவரவர்கள் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்தாலும் நோவாவை போல நீதிமானாய், ஓ ஹalleluya, உத்தமனாய், கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாய், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்படுகிறவர்களாய், கர்த்தருடைய பேழைக்குள் பாதுகாப்பாய் சபைகளுக்குள் அடங்கி இருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களா? கர்த்தருடைய வருகையில நீங்கள் கைவிடப்பட முடியாது. உலகத்தின் முடிவுல நீங்கள் கைவிடப்பட முடியாது. உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஆனாலும் ஏன் ஜனங்கள் அந்த கிருபையை இழந்து போகிறார்கள்? ஏன் கர்த்தருடைய கிருபையை ஒரு தேவ பிள்ளை இழக்க முடியுமா? கர்த்தர் அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் கிருபையை மாத்திரம் கொடுக்கிற தேவன், அவரே கிருபை உள்ளவர் அப்படின்னு அநேக இந்த நாட்களே கிருபை கிருபை கிருபன் பேசினாலும் அந்த கிருபையை கூட நீங்க நினைச்சா இழந்து போயிட முடியும். ஏன் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 27:11. அதன் கொப்புகள் உயரும் போது ஒளிந்து போம், உலரும் போது ஒடிந்து போம். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல, உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு ஆகையால் அதை உண்டாக்கினவர், நல்ல கவனிங்க, உருவாக்கின தேவர் அழிப்பாரா? நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர் அழிப்பாரா? என்னை அவர் தாங்கினவர் அழிப்பாரா? அநேகர் கேட்கிற கேள்வி. அவர் கிருபையுள்ள
தேவன், அவர் அழிக்கிற தேவன் அல்ல, கொள்ளை நோய்களை அனுப்புகிற தேவன் அல்ல அப்படின்னு நம்ம அநேக காரியங்களை சொன்னாலும் ஆஃப்கோர்ஸ் அது ஒரு வகையில உண்மைதான். அவர் கிருபை உள்ளவர் தான். நம்ம வாழ்கிற நாட்கள் கிருபை உள்ள நாட்கள் தான். ஆனாலும் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் உணர்வுள்ள ஜனம் அல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும், அதை உண்டாக்கினவர் அவர் இறங்காமலும், அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும், அந்த ஜனத்தை உருவாக்கின அவரே அவர்களுக்கு கிருபை செய்யாமலும் இருக்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மிக முக்கியமான கவனத்திற்குரிய வார்த்தை இது. என் அன்பு தேவ பிள்ளையை, கிருபை செய்கிறவர் தான், அவர் இரக்கமுள்ளவர் தான். நீங்கள் அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கத்தின் சிகரம் தான். அவர் பாவிகளை நேசிக்கிற தேவன் தான். ஆனால் பாவங்களை வெறுக்கிற கர்த்தர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாவியாகிய உங்களை நேசிக்கிறார், ஆனால் நீங்கள் செய்கிற பாவங்களை கர்த்தர் அருவருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஏன் கிருபை உங்களுக்கு இல்லாமல் போகிறது? ஏன் ஒரு பிள்ளை கிருபை இழந்து விடுகிறான்? நல்ல கவனிங்க. உணர்வுள்ள ஜனம் அல்ல. கர்த்தர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக எவ்வளவு கிருபையை பாராட்டி இருக்கிறாரே, தன்னுடைய சொந்த ரத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, தன்னுடைய சொந்த குமாரனை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, நான் எவ்வளவாய் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனக்காக ஜீவனை கொடுத்ததற்காக நான் எவ்வளவு உத்தமமாய் வாழ வேண்டும். நான் இந்த உலகத்தில் கடைபடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே, உலகத்தோடு இசைந்து வாழுகிற வாழ்க்கை வாழாமல் இருக்க வேண்டுமே என்று நீங்கள் இருப்பீர்களானா, உங்களுக்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். ஆனால் கடைசி நாட்களில் என்ன நடக்குமா? முதல்ல வாசித்தபடி நோவாவின் நாட்களில் நடந்தது போல கடைசி நாட்களிலும் நடக்கும். இதுவும் ஒரு தீர்க்கதரிசனம். இதுவும் ஒரு தீர்க்கதரிசனம். ஆசீர்வதிப்பார் என்பது மாத்திரமல்ல, கர்த்தர் கிருபையை கொடுக்கிற நாட்களிலும் கிருபையை இழக்கிற ஜனங்கள் இருக்க போகிறார்கள். கர்த்தர் கிருபையை கொடுக்கிற நாட்களிலும் கிருபையாய் உலாவுகிற நாட்களிலும் கிருபையை இழந்து விடுகிற ஜனங்கள் இருக்க போகிறார்கள். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்க? இருளும் காரிருளும் பூமியை நிரப்புகிற ஜனங்களை நிரப்புகிற கூட்டத்தில் இருக்க போகிறீங்களா? இல்ல உண்மையில கர்த்தர் உதித்து உன் மேல மகிமையாய் வெளிப்படுகிற கூட்டத்தில் நீங்க இருக்க போறீங்களா? கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நான் உனக்கு கிருபையை கொடுக்க விரும்புகிறேன், ஆனா உன்னுடைய வாழ்க்கையில தேவையானது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உணர்வுள்ள இருதயம் உனக்கு காணப்படுமானால், உணர்வுள்ள இருதயம் உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுமானால், கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஜீவனுக்காக, கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கைக்காக நான் என்னத்தை செய்ய முடியும்? தாவீது சொல்கிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை கரத்தில் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். என் உயிர் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், என் வாழ்நாள் எல்லாம் அவருக்காக வாழுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புறீங்க? கிருபையை கொடுக்கிற தேவனை கிருபையை எடுக்க முடியும். ஆரம்பத்தில் சொன்ன மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நடைபெறலாம், ஆனாலும் கிருபை மாறல. ஆமாம், கிருபை மாறல, ஆனால் அந்த கிருபையை இழந்து விட முடியும். அவர் கொடுக்கிற அந்த கிருபையை இழந்து விட முடியும். என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கு ஒரு ஊழியனான பாரத்தோடு சொல்கிறேன், ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்லாமல் இருக்குமானால் அவர் எவ்வளவுதான் கிருபையினாலே உன்னை நிரப்பி இருந்தாலும் அதை இழந்து விட முடியும். இளைய குமாரனை குறித்து சொல்லுவாங்க, இளைய குமாரன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்ப வந்த போது, நல்ல வார்த்தையை கவனித்து படிங்க, அவன் பன்றிகளுடைய கூட்டத்தில் இருக்கும் போது தகப்பன் தேடி போகல, பன்றிகளின் கூட்டத்தை விட்டு திரும்ப தகப்பனிடத்திற்கு போவோம் என்று சொல்லி வந்த போது தகப்பன் ஓடி திரும்ப அணைத்துக் கொண்டார். அநேகர் அதை திரித்து பேசுவதை நான் பார்க்கிறேன். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் கிருபை உள்ளவர். இளைய குமாரனை நேசிக்கவில்லையா, திரும்ப அணைத்துக் கொள்ளவில்லையான்னு சொல்றாங்க. இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், ஏமாந்துராதீங்க. இந்த சத்தியத்துல இளைய குமாரன் திரும்ப எழுந்து தகப்பனிடத்திற்கு போவோம் என்று சொன்ன போது தகப்பன் தன்னுடைய கிருபையை வைத்து காத்துக் கொண்டிருந்ததனால அவன் தூரத்தில் வருகிறதை கண்டு, அவன் வருகிறதை கண்டு, நல்லா கவனிக்கணும், திரும்ப அப்பாவிடத்தில் வரும்போது திரும்ப இழந்த கிருபைகள், திரும்ப இழந்த ஆசீர்வாதங்கள், திரும்ப இழந்த எல்லா நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இன்னும் பன்றியோட கூட்டத்திலேயே தவிட தின்னதே உன்னுடைய விருப்பமாய் இருக்குமானா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. I want to tell you one thing. இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், துன்மார்க்கர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நீ எழுந்து உன் தகப்பனிடத்திற்கு வா. இன்றைக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அந்த உணர்வு உண்டாகட்டும். நான் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தேன், எவ்வளவு ஒரு சமாதானத்தோடு இருந்தேன், என் அப்பாவோடு சஞ்சரிக்கும் போது எவ்வளவோ என்னுடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் துன்மார்க்கரோடு என் ஐக்கியங்கள் இருக்கிறதுனால, தேவ
சத்தத்தை கேட்க முடியல. எனக்கு கொடுத்த சபையை விட்டு நான் விலகி போனதுனால என் அப்பாவுடைய சத்தத்தை கேட்க முடியல. ஆண்டவருடைய வார்த்தைகளுடைய சத்தத்தை கேட்க முடியல. ஊழியக்காரனுடைய அரவணைப்பு இல்ல, அன்பு இல்லாம நான் ஏங்குகிறேன் என்று சொல்வாயானால் கர்த்தரும் சபையும் இன்றைக்கு உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நீ வா, திரும்ப வா, நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் வா என்று ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு தகப்பனுடைய கரங்கள் இன்றைக்கு உனக்காக விரித்துக் கொண்டிருக்கிறார். நீ எழும்பி திரும்ப தகப்பனிடத்திற்கு வருகிற உணர்வு இன்றைக்கு உண்டாகட்டும். உணர்வில்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு இரக்கத்தை காட்ட முடியாது. உணர்வில்லாத ஜனங்கள் கிருபையை இழந்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறதுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க மேல என் அப்பா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு உணர்வு உண்டாகட்டும், எனக்கு ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிற இந்த நாளிலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல இந்த நாட்களில் எனக்கு உங்களுடைய கிருபை வேண்டும், எனக்கு ஒரு கிருபை வேண்டும். சொல்லுங்க ஆண்டவருடைய பாதத்துல எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்துல எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஓ glory 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 to God, glory to God, glory to God. Oh wonderful Jesus. எல்லாரும் கண்களை மூடலாமா? ஓரா வாலரதலர சந்தரரலிதனலரவா. Oh hallelujah. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல. ஓ ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க எல்லாரும். ஓ ஹalleluya. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை. எல்லாரும் மூடி, எல்லாரும் வீடுகளில் இருக்காங்க, எல்லாரும் கண்களை மூடி கேட்போமா? தேவனுடைய பேழையை
கொடுத்து திரும்பவும் ஆசீர்வதித்து திரும்பவும் ஸ்தானத்திலே நிறுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவர். எழும்பி வா.
ஆண்டவரே உணர்வுள்ள ஜனம் இல்லாத ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிருபை செய்யாமலும் இறங்காமலும் இருப்பேன் என்று சொன்னீங்க. ஆனா இந்த ஜனங்கள் ஆண்டவரே நீங்க இன்னைக்கு வார்த்தை சொன்ன 62 படி ஏசாயா 62 படி இருள் ஜனங்க ஆண்டவரே இருளும் காரிருளும் ஜனங்களையும் பூமியும் மூடினாலும் கர்த்தர் எங்கள் மேல உதித்து எங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். பிரசனத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊரடங்கு உத்தரவின் நாட்களிலே தேவையான பாதுகாப்பை தாங்க, சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, ஆண்டவரே கிருபையை தாங்கன்னு சொல்லி செபிக்கிறேன். உடைய பாதத்திலே ஆண்டவரே காத்திருக்கிற நாட்களை தாங்கன்னு சொல்லி செபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பஞ்ச காலத்திலே விருத்தி அடைவார்கள் என்று சொன்னீங்க. இந்த வார்த்தைகளின் படி இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி சுவாமி. இந்த திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷமாய் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் உமது கரத்தில் கொடுக்கிறேன். இந்த வியாதியின் கூறுகள் ஒருவரையும் ஒன்றும் அணுக முடியாத இயேசுவின் நாமத்தினால இன்று ஏசாயா 62 படி எங்கள் நேர கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. நாங்கள் கர்த்தருடைய பேழைக்குள் இருக்கிறோம். கர்த்தருடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததுனால உலகமே அழிக்கப்பட்டால் நாங்கள் பேழைக்குள் பத்திரமாய் இருக்கிறோம். உடைய வார்த்தையின் படி நீர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இந்த நேரலையில எங்களோடு கூட இருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. உடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்மை ஆராதிக்க உமக்காய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாவல் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கூட நம்முடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya, praise God. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரலையில் இணைந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரியை நாங்கள் இணைந்து உங்களை வாழ்த்துகிறோம். இப்போது இருப்பதை பார்க்க கர்த்தர் உங்களை 1000 மடங்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னொரு நேரலையில் உங்களை சந்திக்க வரை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you.